ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, திருமண வாழ்க்கை, வியாபாரம், காதல் வாழ்க்கை, அலுவலக பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை தனித்துவமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலமாக ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் இருக்கு நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா மேஷம்க்கு அட்டாயம் மேஷம், ரிஷபம்க்கு அட்டாயம் ரிஷபம், இந்த மாதிரி 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே. ஸோ தனித்துவமான ராசி பலன்கள் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் @IM அப்படின்றத போட்டுட்டு உங்கள் ராசி நேமை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் நமது சேனல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க. உதாரணத்துக்கு துலாமுக்கு பார்த்தீங்கன்னா @IM துலான் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும். @IM மீனம்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துடுங்க. இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேமுக்கு முன்னாடி @IMங்கிறத போட்டு நீங்கள் சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம். ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த 2 விதமான வழிகள், ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி, இன்னொன்று யூடியூப் சர்ச் பாக்ஸ். இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய பர்த்டே பேபிஸ் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் முதல் 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுதாங்கிறது செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய மன உறுதியை பார்க்கலாம். ஸோ சித்தர்கள் வாக்கின்படி 2 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு இருக்குங்க. அது மன உறுதி கண்டிப்பாக இருந்தால் தான் முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. அது முதலாவது விஷயம். இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழணும். ஸோ இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியுதாங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அது குறித்த விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் மே மாதம் 6ஆம் தேதி 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் சித்திரை மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது மாலை 4 மணி வரை சந்திர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. எனவே அதுவரை உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறது. 4 மணிக்கு பிறகு சந்திர பகவான் 9ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார். எனவே சூப்பரான ஒரு நாளாக இன்று தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாலை 4 மணிக்கு மேல் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. 4 மணிக்கு மேல் உங்களது இல்லற வாழ்க்கை சம்பந்தமான அனைத்து விதமான முக்கியமான முடிவுகள், உங்களது பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக, வியாபாரம் சம்பந்தமாக, அலுவலக பணிகள் சம்பந்தமாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னா அது சாயந்தரம் 4 மணிக்கு மேலே வச்சுக்கிறது நல்லது. குடும்ப வாழ்க்கையில உங்களது வாழ்க்கை துணையானவர் ஒரு தேவதையாக தெரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் இருக்கிற நண்பர்களே. நண்பர்களோடு சேர்ந்து இன்னைக்கு வேடிக்கையாக நிறைய நேரத்தை நீங்கள் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் மாலை 4 மணி வரை நீங்கள் எந்த செலவும் செய்ய வேண்டாம். யாருக்கையும் நீங்கள் நம்பி ஜாமீன் கையெழுத்து போறது போன்றவற்றை செய்ய வேண்டாம். யாரையுமே நம்பாதீங்க, பேசாதீங்க, அமைதியா இருங்க. இரவு வழிபாடுகள் மேற்கொள்ளுங்கள். உங்கள் குலதெய்வ வழிபாடு மிகச்சிறப்பான நல்ல நன்மைகளை தருங்க. அனைத்து விதமான தெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். எனவே 4 மணி வரைக்கும் உங்களது பிடித்தமான வேலைகளை மட்டும் செய்து கொண்டு புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாம நீங்கள் உண்டு, உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு, நண்பர்கள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். நண்பர்களோடு இருக்கும் பொழுதும் சரி, நீங்கள் உங்களது வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்களே. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அன்பான புன்னகை உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கு இன்னைக்கு தேவைப்படும். ஏன்னா அவர் இருக்கக்கூடிய வருத்தம் காரணமாக உங்ககிட்ட நல்ல ஒரு ஆதரவு வந்து விருப்பப்படுவார். அந்த ஆதரவு உங்கள் புன்னகை மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக புன்னகை ஒரு அருமருந்தாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. வழக்கமாக பிஸியாக இருப்பீங்க, ஆனால் இன்னைக்கு உங்களுக்கான ஓய்வு நேரம் கண்டிப்பாக கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணுங்க. அதன் மூலமாக உங்கள் எதிர்காலம் சூப்பராக அமையும். உங்களது எதிர்காலத்திற்கான பிளானை உங்களது ஓய்வு நேரத்தில் நீங்கள் உருவாக்கலாம். புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக சகோதரர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து அதன் மூலமாக நிம்மதி பெற வேண்டிய ஒரு நாளாகவும் அமைகிறது. உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு என்ன தேவைங்கிறது நீங்கள் தெரிஞ்சுட்டு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைச்சா அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். அதிகமான ஸ்பைசியான ஆயிலான உணவுகளை தவிர்த்து விடுவது என்ற தினம் நல்லது நண்பர்களே. மேலும் செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணணுங்க. முடிந்த அளவுக்கு செலவுகளை நீங்கள் நாளை வரை தள்ளி போடுவது அல்லது
மாலை வரை தள்ளி போடுவது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது சண்டை சச்சரவுகளுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டால் முடிந்தவரை சுமூகமாக பேசி தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதுவும் சாயந்தர நேரத்துக்கு நீங்கள் முடிந்த அளவுக்கு மாற்றிக்கிறது நல்லது. உங்களுக்கு முக்கியமான பேச்சுவார்த்தைகள்லாம் சாயந்தர நேரத்தில் வச்சுக்கோங்க நண்பர்களே. இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் பெருகும். இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. நிறைய பேர் பேராசை தூண்டிவிட்ட காத்திருக்காங்க. எனவே நீங்கள் பேராசைப்படாமல் அமைதியாக நீங்கள் உண்டு உங்களது வேலையில் உண்டு என்று இருந்து கொள்ளுங்கள். புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, மேலும் புதிய முடிவெடுக்கிறது, எந்த விதமான ஒரு முக்கியமான வேலையிலும் இன்றைய தினம் நீங்கள் மாலை நேரத்துக்கு பிறகு செய்து கொள்வது நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமை வேண்டும். இன்றைய தினம் பேச்சுல கனிவு வேண்டுங்க. மனசுல குழப்பங்கள் எல்லாம் தோன்றினாலும் அது மறைந்து விடும். அதனால கவலைப்பட தேவையில்லை. யார்ட்டையும் இந்த கமிட்மெண்ட்டும் வாக்குறுதிகளும் கொடுக்கறதுக்கு முன்னாடி சிந்தித்து செயல்படுங்க. கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்கும். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் க்ரீம் கலரையும் ஒயிட் கலரையும் யூஸ் பண்ணலாங்க. ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். நண்பர்களே, நமது மீனன்புடைய ராசிபலன் சேனலோட இணைந்திருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் முழுமையாக கிடைக்கும். ஸோ மீனன்புடைய ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. நம்பர் 2 இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இது வரைக்கும் உங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில குழப்பங்கள் தோன்றினாலும் மறைந்து விடுங்கிறதுனால நீங்க அதையே நினைச்சுக்கிட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இன்றைய தினம் மனசுல இருந்து பயத்தை நீங்கள் விட்டு வைக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு செயலிலும் பொறுமையை கடைபிடித்தால் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகளுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குங்க. எனவே பொறுமையா செயல்படுங்க. இன்னைக்கு வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்கள் இன்னைக்கு கண்டிப்பாக கனிவா பேசணும். குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போறது இன்னைக்கு ரொம்ப அவசியம். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க. நீங்கள் யார்ட்டையும் பகைமையை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். முடிந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பராக அமையும். பேச்சில் மட்டும் கனிவாக இருந்துக்கங்க. இல்லைன்னா பேசாமல் இருந்தது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு விழிப்புணர்வாக இருக்கணுங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்க உங்களை சுற்றி என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேலை பார்க்க வேண்டியது அவசியம். நீங்கள் பாட்டு கண்ணை மூடிட்டு வேலை பார்க்கக்கூடாது. வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து நிதானித்து உங்களால் முடியுமாங்கிறத சிந்திச்சு அது எப்படி இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற போகிறோங்கிற ஒரு பிளானை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கலாம். அவசரப்பட வேண்டாம். சமுதாய பணியில் இருக்கிறவங்களுக்கு புதிய விதமான நல்ல சூழல் தான் ஏற்படுங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. சிந்தித்து செயல்படுங்கள். விழிப்புணர்வோடு. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.